ஆசனங்களின் முதல் ஆசனா பத்மாசனா. தியானம், ஜபம், சுவாச பயிற்சி இவருக்கெல்லாம் உகந்த ஆசனா பத்மாசனா. பத்மம் என்றால் தாமரை என்று பொருள். இந்த ஆசனா வஜ்ராசனா. வஜ்ரம் என்றால் உறுதி, திடம் என்று பொருள். தியானம், ஜபம், சுவாச பயிற்சிக்கெல்லாம் உகந்த ஆசனா பத்மாசனா அண்ட் வஜ்ராசனா. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ரன்னிங் சக்கராசனா. ஆசனங்களின் ராஜான்னு சொல்லுவாங்க. சக்கராசனா. சக்கரம் போன்ற வடிவம் இருப்பதால் இதுக்கு சக்கராசன பேர் வச்சிருக்காங்க. இந்த சக்கராசனா நீங்க தினசரி செஞ்சீங்கன்னா கூன் முதுகு நிம்மரும், தொந்தி வியாதிக்கு தந்தின்னு சொல்றாங்க, தொப்பை குறையும், கை காலுக்கு வலு கிடைக்கும், என்றும் இளமையாக இருக்க செய்யும் இந்த சக்கராசனா. ஏகபாதாசனா. மன ஒருமைப்பாட்டுக்கு மிகச்சிறந்த ஆசனா ஏகபாதாசனா. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கருடாசனா அண்ட் கர்ப்பாசனா. ದೇವು ಆದಿಸುದ கர்ப்ப பிண்டாசனா. ஏன் இந்த ஆசனத்துக்கு கர்ப்ப பிண்டாசன பேர் வந்து கேட்டீங்கன்னா, தாய் வயிற்றுல குழந்தையா இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி தோற்றத்தில் தான் இருப்போமா, அதனால தான் இந்த கர்ப்பாசன பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆசனா கருடாசனா. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கோபுர சர்வாங்காசனா. ஸ்டார். சர்வாங்காசனா. சர்வ அங்கங்களும் பயன்பெறுவதால் இதற்கு சர்வாங்காசன பெயர் வச்சிருக்காங்க. இந்த ஆசனா நீங்கள் தினசரி செஞ்சீங்கன்னா மாணவர்களுக்கு நீங்காத நினைவாற்றல் கிடைக்கும், என்றும் இளமையாக இருக்க செய்யும். இந்த ஆசனத்தில் வந்து மேம் வாங்க. ஸ்டார். ஸ்டார்ஸ் நம்மளது உடல் இயக்கத்திற்கு அனைவருக்கும் வணக்கம். நம் உடலில் எண்ணற்ற சக்கரங்கள் இருந்தாலும் நம் உடல் இயக்கத்திற்கான முதன்மை சக்கரம் 7. அவை மூலாதாரம், முதுகு தண்டின் அடிப்பகுதி, இதழ்கள் 4 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் இருக்கும். நம்மளுடைய உயிர் மையம் சுவாதிஷ்டானம், அடிவயிற்று பகுதி 6 இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் இருக்கும். நம்மளுடைய இனவிருத்தி மண்டலம் மணிபூரகம், நாபி என்று சொல்லக்கூடிய தொப்புள் பகுதி, ஜீரண மண்டலம், இதழ்கள் 10. அநாகதம் நம்மளுடைய நெஞ்சுகுழி என்று சொல்லக்கூடிய மார்பு பகுதி, இதழ்கள் 12.
நம்மளுடைய இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலத்தை செயல்படுத்தக்கூடியது. அடுத்தது விஷுக்தி என்று சொல்லக்கூடிய தொண்டை குழந்தைகளை உற்சாகப்படுத்தும்படி கொண்டது நம்மளுடைய தைராய்டு சுரபியை பார்வையிடுகிறது. தெரிவித்துக் கொள்கிறோம். இதழ்கள் 2 நம்மளுடைய பிட்யூட்ரி சுரபி, உடல் இயக்கத்திற்கான சுரபி, அறிவாற்றல் பெருகும். துரியம், சகஸ்ரம் என்று சொல்லக்கூடிய துரியம், சகஸ்ரம் என்றால் 1000 இதழ் கொண்டை தாமர வடிவத்தில் இருக்கிறதால இதற்கு சகஸ்ராதாரம் என்று பொருள். ஆகினை எப்படி ஆன்மீகத்தின் நுழைவாயிலோ, துரியம் இறைநிலையின் நுழைவாயில்னு சொல்லுவாங்க. இந்த 7 சக்கராஸ் தான் நம்ம உடல் இயக்கத்திற்கான முதன்மை சக்கரம். இந்த உடல் இயக்கத்திற்கு, நம்ம உடல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது நமது உணவு. அந்த உணவில் எல்லாரும் இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இப்போல்லாம் எப்போனாலும் டைம் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய உணவு எடுத்துக்கிறோம். அதனால் நம்மளுடைய ஆயிலில் நிறைய ப்ராப்ளம் வருது. உணவில் எப்போவுமே கொஞ்சம் விழிப்பு நிலை வேணும். உணவு 3 வகை சொல்லுவாங்க. அது சாத்வீக உணவு, தாமஸ் உணவு, ரஜோ உணவுன்னு. சாத்வீக உணவு என்பது காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள். தாமஸ் உணவு என்பது பேக்கரி ஐட்டம்ஸ் அல்லது புளித்த உணவுகள், கிழங்கு வகைகள். ரஜோ உணவு என்பது அசைவ உணவுகள், மசால் ஐட்டம். எப்பவுமே சாத்வீக உணவு எடுத்துக்கிட்டால் மிக சிறப்பு. ஆனால் எதையும் நம்ம கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாத்வீக உணவை எடுத்துக்கணும். ரஜோ உணவை, தாமஸ் உணவை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவில் கவனம் செலுத்தி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்மளுடைய யோக கலை மனிதனை மனிதனாக வளர்க்கக்கூடிய, ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கலை. அந்த கலை ஃபாரின்லலாம் இப்போ போற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இது நம் தாய்நாட்டோடைய நம்ம பாரம்பரிய கலை. இதில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் விழிப்பு நிலையோடு இருக்கணும். இந்த கலையை உயிரோட்டமாக நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. அதனால் வீட்டில் குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கைத்தட்டல் போதாது. எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. யோகா செய்ய யோகம் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகா கற்றுக்கு தான் சொல்ல முடியும். எப்போவுமே குழந்தைங்க கற்றுக்கோங்கன்னு சொல்லும்போதை விட கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் உங்கள் குழந்தைங்கிட்ட வீட்டில் உங்களுக்கு கை கால் வலி இல்லைனாலும் சும்மா நாச்சும் கை கால் வலிக்குதுரா, இதுக்கு ஏதாவது ஆசனம் இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூலில் யோகா கற்றுத்தராங்கன்னு நீங்கள் கேளுங்க. அவங்க விருப்பத்தோடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மூலிமா அவங்களும் செய்வாங்க, நீங்களும் கற்றுக்கலாம். ஒவ்வொரு குடிமகனும் நம்ம யோகா கலையை உயிரோட்டமாக கற்றுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு யோக கலையை கொண்டு போகிற நம்மளுடைய பிரபஞ்ச விழுதுகள். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான செல்வம் ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று கல்வி. கல்வியை நம்ம ஹெரிட்டேஜ் கல்வி நிறுவனம் பார்த்துக்கோ. ஆரோக்கியத்தை வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பெற்றோர்கள் உணவில் சாத்வீக உணவு அதிகம் கொடுங்க. நீங்களும் யோகா பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. நன்றி 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 நன்றி. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஏகபாத சிரசாசனா அண்ட் யோக நிதிரை. ஏகபாத சிரசாசனா அண்ட் யோக நிதிரை. சிங்கத்தை கொஞ்சம் முடியாது, ஹெரிட்டேஜை மிஞ்ச முடியாது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆசனா பேலன்ஸ் சக்கராசனா அண்ட் பேலன்ஸ் நின்ற பாதாசனா. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, திருமூலரின் தீர்க்க மந்திரம். பூர்ண தனுராசனா அண்ட் பேலன்ஸ் நின்ற பாதாசனா சக்கராசனா. ரிலாக்ஸ்.
நெக்ஸ்ட் ஆசனா ராட்டை. வில்லாசனா. வில் போன்ற தோட்டம் இருப்பதால் இதுக்கு வில்லாசன பேர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆசனத்தை வில்லாசனம் சொன்னீங்கன்னா, எப்படி நம்ம எதிரியை வில்ல வச்சு வீழ்த்துற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற நோய்கள் இந்த ஆசனை விரட்டிடும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் மாலாசனா அண்ட் பேலன்ஸ் தனுராசனா. பேலன்ஸ் தனுராசனா. இந்த தனுராசனா நீங்கள் தினசரி செஞ்சீங்கன்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும், சளி இருமல் போயிடும். இந்த கோவிட்-19 இப்போ கொரோனா வைரஸ் கூட உங்களை தாக்காது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் வந்தால் பலச்சிக்கல் வரும்னு சொல்லுவாங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் தீரும், என்றும் எளிமையாக இருக்க செய்யும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பேலன்ஸ் பர்வதாசனா. பர்வதமலை போன்ற தோட்டம் இருப்பதால் இதற்கு பர்வதாசன பேர் வச்சிருக்காங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கோபுர சர்வாங்காசனா. பண்ணுங்க. நம்ம கிட்ட அன்பு கிடைச்சா குழந்தைங்க அன்பை வெளியில் தேட மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக தான் ஓடுறோம். எல்லாரும் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம குழந்தைங்களுக்காக தான். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைங்கள தொட்டுணவு ஸ்பரிசத்தோடு அரவணைச்சு பேசுங்க. இந்த இது வந்து பாருங்கள், எக்கு பச்சை முட்டை தான். இந்த முட்டை மேலே இவர் செய்கிறாங்க. நீங்கள் வேவிச்சு முட்டை பிளாஸ்டிக் அப்படின்னு தான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரத்தை ஒரு கரவசி எழுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் ஹைட் பண்ணு. அஞ்சு 5 10 நம்ம ஹெரிட்டேஜ் தான் கெத்து. முட்டை ஒன்று கூட வடியிலுங்க, செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கிராக் இருந்தாலும் எடுத்து வெளியே வச்சாச்சு. திகழ்வோம். நாங்கள் யோகா செய்கிறோம், நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நீங்களே யோகா செய்யுங்க, நீங்களே ஹெல்த்தியாக இருங்க. Thank you, sir, and thank you students for your wonderful performance.